ஸோ பிட்ரேட்னா ஆக்சுவலாக என்ன? எனக்கு இந்த ரெசல்யூஷன் தெரியும், எஃப்பிஎஸ் தெரியும். பட் ஆனால் இந்த பிட்ரேட் மட்டும் எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா இதுதான் அந்த கரெக்டான வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பிட்ரேட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இந்த வீடியோ வந்து யாருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிஷியல் இன்டென்ஷன் வந்து கேமிங் கிரியேட்டர்ஸ்க்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இந்த பிட்ரேட்டுங்கிறது ரொம்ப காமனான டாபிக். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டராகவோ அல்லது எனிதிங் ரிலேட்டட் டு வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அல்லது அந்த பேஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ பிட்ரேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறத விட அது ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து நான் சொல்கிறேன். ஸோ பிட்ரேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த அவுட்புட் ஃபைல் வந்து எந்த அளவுக்கு பெருசாகவோ எந்த அளவுக்கு சிறுசாக வருங்கிறது வந்து உங்களால் முன்னாடி சொல்ல முடியும். உங்களுடைய டைப் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக வேணுமா இவ்வளோ சிறுசாக வேணுமாங்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் அந்த ஃபைல் சைஸ் பொறுத்து அப்லோட் பண்ணுறதுனால வந்து அந்த பேண்ட்விட்டையும் கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக சொல்லணும்னா உங்களுடைய என்டையர் ரிசோர்ஸஸ், உங்களுடைய ஹார்ட் டிரைவ் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், உங்களுடைய ரெண்டரிங் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுற அந்த ரிசோர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் அந்த இன்டர்நெட் ரிசோர்ஸாக இருக்கட்டும், அல்லது ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த ரிசோர்ஸஸ்லாம் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோக்கு வந்து இந்த மாதிரி பிட்ரேட் இருந்தால் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்ல முடியும். தேவையில்லாமல் அதுக்கு வந்து பிட்ரேட் கூட கொடுக்குறாலையோ அந்த வீடியோ வந்து குவாலிட்டி ஆக போகிறதில்ல. ஓகே, இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 10 மினிட் 14 மினிட்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோட சைஸஸ்லாம் வெறும் 350 MB 500 MB தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் என்னுடைய சேனலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ குவாலிட்டிலாம் தெரியும். ஒரு 300 MB ஒரு 500 MBலே இப்படி ஒரு குவாலிட்டி கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறப்போ, ஒருவேளை வந்து நீங்கள் அதோட கூட யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க 800 MB 1 GB 4 GBலலாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்காக வந்து எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாப்பிக்கில் போவோம். பிட்ரேட்னா ஆக்சுவலாக என்ன? பிட் ரேட்னு வச்சுங்க. ரேட்டுங்கிறது அதோட ஸ்பீடு, ஒரு செகண்டுக்குன்னு சொல்லுவாங்க. பிட்டுங்கிறது அந்த வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாமான் வந்து வெயிட் போகிறதுக்கு வந்து எப்படி கிலோகிராம் பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டேட்டா வந்து வெயிட் பார்க்குறது வந்து இந்த பிட்ஸுங்கிற லெவலில் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பிட்ஸு. நம்ம நார்மலாக பைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். MB கேபின்னு யூஸ் பண்ணுறதுல வந்து கேபிட்டல் B பைட்ஸ், இது வந்து பிட்ஸு. ஒரு பைட் வந்து 8 பிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணக்கு அந்தளவுக்குலாம் போக தேவையில்ல. ஒரு பிட்டு பெர் செகண்டு. இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் வந்து இந்த மேட்ரு ஏன் வருதுன்னா வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறப்ப இந்த பிட்ரேட்டுங்கிற மேட்ரை சொல்கிறோம். அது என்ன எடுத்துக்குதுன்னா வந்து ஒரு செகண்ட், ஒரு வீடியோவில் ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்ஸை நான் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரேமெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க அப்படின்னு கேட்குது. வேறு ஒன்றுமே இல்லை, இது அவ்வளோதான் சிம்பிள். ஒரு செகண்டுக்கு எத்தனை பிட்ஸ் ஆஃப் ஸ்பேஸு நம்ம எம்பின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பிட்ஸு எத்தனை பிட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு செகண்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து நான் வச்சுக்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அவ்வளோதான் மேட்டர். ஸோ இந்த பிட்ரேட்டுங்கிற மேட்டர் வந்து எப்படி வந்து ஒரு வீடியோக்கு ரெசல்யூஷன் சொல்கிறோம், எப்படி வந்து எஃப்பிஎஸ்னு ஒரு டேர்ம்னு சொல்கிறோம். எஃப்பிஎஸ்னால் வந்து ஒரு எத்தனை ஃப்ரேம் பெர் செகண்ட்னு சொல்கிற மாதிரி இந்த பிட்ரேட்டுங்கிறது வந்து எல்லா வீடியோலையும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கும். நீங்கள் மேக்கில் இருக்கீங்கன்னா கமாண்ட் ஐன்னு போட்டு பாருங்கள், இல்லை விண்டோஸில் இருக்கீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள். எல்லா வீடியோவில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இந்த பிட்ரேட்டுங்கிற மேட்டர் இருக்கும். இந்த பிட்ரேட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோவோட குவாலிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ நம்ம ரியல் லைஃப் யூசேஜ் நான் வந்து வீடியோட முன்னாடி சொல்லியிருந்தேன், எப்படி வந்து உங்களுடைய வீடியோவோட அவுட்புட் ஃபைல் சைஸ் வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து சிம்பிள் தான். பிட்ரேட் வந்து கம்மியாக கொடுத்தா வந்து சின்ன ஃபைல் சைஸ் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ரெஷன் பார்க்குறீங்களா, ஒரு வீடியோ வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறோன்னு சாஃப்ட்வேரில் வைக்கிறாங்களே, அவங்க வேறு எதுவுமே பண்ணல, உங்களோட வீடியோ எடுத்து அதோட பிட்ரேட் கம்மியாக வச்சு திருப்பி ரெண்டர் பண்ணி கொடுத்துறாங்க. இதுதான் வந்து அந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து நீங்கள் பிட்ரேட் கம்மியாக வச்சு ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணிங்கன்னா வந்து ஃபைல் சைஸ் ரொம்ப சிறுசாக வரப்போகுது. பிட்ரேட் கூட வச்சிங்கன்னா பெருசாக வரப்போகுது. பிட்ரேட் வந்து கம்மியாக வச்சா சிறுசாக வந்துடும். நம்ம வந்து எல்லாத்துக்குமே கம்மியாக வச்சிட்டோம்னா நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது வந்து ஒவ்வொரு வீடியோவை பொறுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேமர், நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் விளாட்ற கேம் வந்து ஒரு மேரியோ மாதிரி கேம் கிடையாது, ஒரு 2D கேம் கிடையாது, ஒரு மெல்ல ஃப்ரேம் நகர்ற கேம் கிடையாது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு ஆக்ஷன் கேம், ஒரு ராக்கெட் லீக்னு வச்சுங்க, நான் ஸ்க்ரீனில் கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி கேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்படி ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கேம்ஸுக்கெலாம் வந்து இந்த கேம்ஸ் வச்சுங்க, இல்லை ஃபாஸ்ட்டாக நடக்கிற சீன், நீங்கள் வந்து ஒரு ஒரு அட்வென்ச்சரர், நீங்கள் வந்து ஒரு மோட்டோ விளாகர்னா கூட வச்சுங்க, நீங்கள் வந்து ஒரு மோட்டோ விளாகர், நிறைய சீன்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் வந்து பிட்ரேட் வந்து கூட வச்சா தான் வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி ரெண்டர் ஆகிறப்போ வந்து எப்படி அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட்டாலாம் வந்து உள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் த அதர் எக்ஸ்ட்ரீம் போவோம். உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங், அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் உட்காந்து நான் இப்போ பேசியிருக்கேன் இந்த மாதிரி பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோட அவுட்புட் வந்து கன்ஃபார்மாக 350 MB நான் தாண்ட மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் ரெண்டர் பண்ணுவேன். குவாலிட்டி நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்படி உட்காந்து பேசிட்டீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிட்ரேட் வந்து கம்மியாக வைக்கலாம். அண்ட்
நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவர் சேனல் வச்சுங்க. ஜஸ்ட் இமேஜ் மட்டும் காமிச்சு வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 100 MBக்குள்ளலாம் வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிட்ரேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஃபைல் சைஸ் வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணலாம். என்னடா அதிகம் கம்மி மட்டும் சொல்லிட்டு இருக்கான், எது அதிகம் எது கம்மின்னு தானே கேட்குறீங்க. இப்போ வந்து கரெக்டாக சொல்கிறேன். எது அதிகம் எது கம்மின்னு சொல்கிறத விட வந்து இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ண டிவைசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னென்ன கொடுக்குதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இருக்கிற ஃபோன், இந்த ஃபோன் ரியல்மி ஃபோன் கிட்டத்தட்ட வாங்கி 2 இயர்ஸ் இருக்கும். இந்த ஃபோன் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம்னா 20,000 பிட்ஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். 20 MBitsன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்தேன் 18. இது வந்து சொல்கிற ரேட் வந்து கரெக்டாக நடக்காது. இந்த வீடியோ வந்து நகன்றப்போ ப்ராசஸர் தகுந்த மாதிரி வந்து அந்த வந்து ஸ்பீடு குறையும் கூடும். ஸோ அதனால் ஆவரேஜ் வந்து 20 வந்துச்சுங்க. இதே என்னுடைய கோப்ரோ இந்த அங்கே இருக்கு பாருங்க. இந்த கோப்ரோவில் ரெக்கார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 35 MBits, கிட்டத்தட்ட வந்து 40 கூட போகுது. நான் கவனித்தேன். 35,000 பிட்ஸில் வந்து இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இந்த டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச 9,000 கூட கிராஸ் ஆகலை. ஓகே, இப்போ இந்த 3 வந்து இவ்வளோ பிட்ஸு ஸ்பீட்லலாம் வந்து ரெக்கார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இது வந்து இதுதான் ஹையஸ்ட். ஸோ வந்து நான் மோட்டோ விளாகிங்கு ஃபாஸ்ட் பேஸ்டுலாம் நடக்கிறப்போ இதில் ரெக்கார்ட் பண்ணால் தான் வந்து இதை விட இந்த டிஎஸ்எல்ஆரை விட இதில் தான் வந்து டேட்டா வந்து ரொம்ப வந்து கேட்ச் ஆகும். அந்த பிக்சலேஷனும் அந்த மேட்டரில் வந்து இதில் நடக்காது. டிஎஸ்எல்ஆர் நடக்க வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ சார் இவ்வளோ வந்து இருக்குது. இப்போ வந்து ஓவராலாக எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1080p ஃபைல்னு வச்சுங்க. நான் வந்து 2 மட்டும் சொல்கிறேன். 1080pயும் 720 மட்டும் சொல்கிறேன். 1080p ஃபைலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பிட்ஸ் பெர் செகண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அடுத்து நான் வர்றேன். அண்ட் 720pக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 8,000ல் பண்ணிங்கன்னா வந்து அந்த வீடியோட அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, உங்களுடைய தேவைக்காக நீங்கள் வந்து வெளியே நிறைய வீடியோ எடுத்திருக்கீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய தேவைக்காக வந்து இந்த வீடியோ குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்குது. நீங்கள் இப்படி வந்து பிட்ரேட் வந்து எடுத்து வச்சாலும் இதை வந்து நீங்கள் யூடியூபுக்கு அப்லோட் பண்ணுறப்ப அவன் ஒரு வாட்டி வந்து திருப்பி ரீரெண்டர் பண்ணுவான். உங்களுக்கு தெரியுமா? அது கம்ப்ரெஷன் வந்து திருப்பி நடக்கும். யூடியூபுக்குன்னு ஒரு பிட்ரேட் ஒரு அலோவ்டு செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதை பொறுத்து வந்து உங்கள் வீடியோ மாற்றி விடுவாங்க. ஸோ அதனால் இந்த கோப்ரோ வந்து 35,000 பிட்ஸு நான் சொன்னால் கூட கடைசி வந்து யூடியூப் போகிறப்ப வந்து எல்லாமே கதையே மாறிடும். ஸோ அதனால் கோப்ரோவில் நான் பார்க்குற கிளாரிட்டி அது என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நான் என்ன நினச்சாலும் வந்து யூடியூப்பில் வந்து காமிக்க முடியாது. ஆல்ரைட், இப்போ வந்து நான் யூடியூபோட சப்போர்ட் பேஜில் இருக்கேன். சப்போர்ட் பேஜில் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். யூடியூப்பில் வந்து 1080pக்கு வந்து ஒரு 24 FPS ஒரு வீடியோவுக்கு வந்து என்ன பிட்ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 8 Mbps தான் சப்போர்ட் பண்ணுறான். ஸ்மால் வி போட்டிருக்கு. விச் மீன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல ஒரு 12ல் வச்சா கூட வீடியோ நல்லா இருக்கணும். ஸோ அப்படி ஒரு வீடியோ வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணால் கூட அது வந்து 8ஆக மாற்றி விட்ரும். ஸோ 8ல் ரெண்டர் பண்ணால் என்ன குவாலிட்டியோ அதை மாற்றி விட்ரும். அதே மாதிரி 720p வந்து நான் 8 சொல்லியிருந்தேன்ல, இது வந்து 5 தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்படி பண்ணால் கூட அது 5க்கு மாற்றி விட்ரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சொல்ல வரது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 12ல் வந்து ரெண்டர் பண்ணுறது வந்து உங்களுடைய தேவைக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூப் தான் பண்ண போகிறீங்க. யூடியூபோட ஹையஸ்ட் கிளாரிட்டி பாசிபிள் வந்து நான் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த 8 Mbpsக்கு ரெக்கார்ட் பண்ணாலே வந்து போதும். அதுக்கப்புறம் 720p வந்து வச்சுருக்கீங்கன்னா வந்து ஒரு 5 வச்சாலே போதும். யூடியூப்பில் வந்து அவன் சப்போர்ட் பண்ணுற கிளாரிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃபைலை கொடுக்குற மாதிரி தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து குவாலிட்டி ஹைன்னு வந்து நீங்கள் பாட்டு வச்சு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் ஒரு 20 Mbitsல் வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைலோட அவுட்புட் வந்து 3 GBக்கு வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த கதையெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை. கரெக்டாக. ஆல்ரைட், இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஹேக். இது வந்து ப்ரோ யூசர்ஸுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிட்ரேட்டே வந்து நீங்கள் இன்னும் தெரிஞ்சு இன்னும் யூடியூப்பில் இன்னும் குவாலிட்டி வந்து கூட்டி வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஹேக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். 1080p 720p தான் மட்டும் தான் பார்த்தோம். அது வந்து 8 இருக்குது. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 4K இருக்கா, 2160p ரெசல்யூஷன். அதுக்கு வந்து 35 to 45 Mbps வந்து அலோடு. விச் மீன்ஸ் 45 Mbps வந்து அந்த ஃபைலை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய வாட்டர்ஃபால்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வந்து எல்லாமே 4Kல இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கோப்ரோவில் எடுத்தது தான். அதோட மெகாபிட்ஸ் எல்லாமே வந்து 35,000ல் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 4Kவாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஐ மீன் நான் வந்து 1080pல தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். 4K ஃபைல்ஸ் கிடையாது. 1080pல ரெக்கார்ட் பண்ணி அது வந்து நான் 4Kவாக அப்லோட் பண்ணியிருப்பேன். 4K அப்லோட் பண்ணால் வந்து கிளாரிட்டி வந்து பிரிஞ்சிருக்குமேடா அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பிக்சல்ஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கும். அது எப்போ பிரிஞ்சிருக்கும்னா நீங்கள் வந்து ஒரு 4K டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிஞ்சிருக்கும். பட் வந்து ஃபைனலி நீங்கள் பார்க்க போகிறது வந்து 1080p. பட் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா யூடியூப் வந்து ஓகே இது வந்து ஒரு 4K ஃபைல் எனக்கு வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து
45 அந்த 35, 45 மெகாபிட்ஸ் ஹையஸ்ட் ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த என்கோடர், அந்த கம்ப்ரஷன் செட்டிங்கை வச்சு உங்களோட வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு 1080p வீடியோ தான் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது, ஹையஸ்ட் குவாலிட்டியில் வந்து என்னோடய வீடியோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணி 4Kல அப்லோட் பண்ணி உங்களோட வியூவர்ஸ் வந்து 1080pல பார்க்கணும். பட் ஆனால் நீங்கள் 4Kல அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப் வந்து இது ஒரு பயங்கரமான வீடியோ போல நினச்சிட்டு வந்து ஹையஸ்ட் மெகாபிட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிடும். ஸோ ஃபைனல் பார்ட்டுக்கு வந்து வருவோம். ஸோ அந்த பிட்ஸ் மெகா பிட்ஸை வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறப்ப செட் பண்ணுறதுங்க நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீனில் காமிக்கிறது வந்து ப்ரீமியர் ப்ரோவோட எக்ஸ்போர்ட் ஸ்க்ரீன். அடுத்து நான் ஐமூவிலையும் காமிக்கிறேன். ஐமூவியில் வந்து நார்மலாக ஹை மீடியம் இருக்கும், அப்புறம் கஸ்டம்னு ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்க்ரால் பார் வருதா, இது வந்து பிட்ஸ் செலக்ட் பண்ணுற இடம். இதே மாதிரி எந்த சாஃப்ட்வேர் எடுத்தாலும் நீங்கள் மொபைல் எடுத்தால் கூட வந்து இந்த பிட்ஸ் செலக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த தடவை பண்ணுறப்போ உங்களுடைய பிட்ஸை வந்து கம்மி பண்ணி பாருங்கள், எந்த இடத்துல வந்து உங்களுடைய டைப் ஆஃப் உங்களுடைய கண்டென்ட் வந்து இது சூட் ஆகுதுன்னு. நான் வந்து பொதுவாக வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3500 வரைக்கும் வந்துட்டேன். 3500ல் நான் பண்ணேன்னா என்னுடைய ஒரு 15 நிமிஷம் வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 500 MBக்குள்ளேயே முடிஞ்சிடும். இதே நான் வாய்ஸ் ஓவரில் பண்ணுறேன்னா இன்னும் நான் குறைச்சிடுவேன், 2000 கூட நான் வந்துடுவேன். இன்னும் சிறுசாக இருக்கும், 150 MBலலாம் இருக்கும், விச் மீன்ஸ் பேண்ட்விட்த்தில் நிறைய சேவ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரைட் கைஸ், அப்புறம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.